ஹாய் மக்களே! நான் தான் லெனி. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எத பத்தினா, என்னோட பெர்சனல் ஒப்பீனியன பத்தின ஒரு கன்டென்ட் தான். அது எதுன்னா, என்னோட Instagram ப்ரொஃபஷனல் ஐடில நான் 2 மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட ஃபோட்டோ போட்டிருக்கேன். அத பார்த்துட்டு என்கிட்ட அடிக்கடி வர கேள்வி, இந்த 2 பேர்ல நீங்க யார்கிட்ட மேக்கப் கத்துக்கிட்டீங்க? இல்ல 2 பேர்ட்டயும் கத்துட்டீங்களா? இதுக்கு பதில் நான் சொன்னேன்னா, அடுத்து வர்ற கேள்வி, இந்த 2 பேர்ல யாரு பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. நான் யார்கிட்ட என்ன கத்துக்கிட்டேன்னு தெளிவா சொன்னா கூட, அவங்க என்கிட்ட கேட்கிற முதல் கேள்வியில திரும்ப திரும்ப வர கேள்வியே, யாரு பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. ஓகே, ஃபைனலி நான் இத ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணேன்னா, நான் என்ன கத்துக்கிட்டேன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிரும். அதே மாதிரி எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாரி உங்க யாருக்காவது நடந்திருக்கான்னு நானும் தெரிஞ்சுப்பேன். மத்தபடி நான் இந்த கன்டென்ட்ல எந்த ஒரு அகாடமியும் டிகிரேட் பண்ணவோ, தப்பா பேசவோ எதுவும் கிடையாது. ஸோ யாரும் இந்த கன்டென்ட்ட தப்பா புரிஞ்சுகிட்டு சண்டைக்கோ, இல்ல ஆர்க்யூ பண்ண வேணாம். லெட்ஸ் கிரியேட் எ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி. ஓகே, தம்ப்நெயில்ல பார்த்து தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ற அந்த 2 ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு. ஒண்ணு சந்தோஷி ஸ்ரீகர் மேம், இன்னொன்னு வந்து அஷ்மிதா மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சந்தோஷி ஸ்ரீகர் மேம் கிட்ட என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்றேன். நான் 2022 பிப்ரவரி பேட்ச்ல தான் நான் சந்தோஷி ஸ்ரீகர் மேம் கிட்ட மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். சேம் எப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, சேம் இதே மாதிரி ஒரு யூடியூப் கண்டென்ட் பார்த்து அவங்க அகாடமிக்கு போய் டைரக்டா போய் தான் நான் வந்து அகாடமில சேர்ந்தேன். ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டே நான் வந்து லேட்டா தான் போனேன். எக்ஸாக்ட்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் போனேன். ஏன்னா என் பசங்கள ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு நான் போறது கரெக்ட்டா இருந்துச்சு. நானா லாஸ்ட்ல இருந்த ஸ்டூடண்ட் நான் தான். வென் ஷி என்டர்ஸ் அவங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே அப்படியே முதுக தட்டிட்டு அப்படியே லைட்டா அப்படியே உள்ள என்ட்ரு ஆகும்போது அப்படியே ஷி வெல்கம். நம்ம அவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்க உள்ள வரும்போது அப்படியே ஃபர்ஸ்ட் என்னோட முதுகுல தான் அப்படியே தட்டிட்டு போனாங்களா. ஐ ஃபீல் வாவ்! சூப்பரா இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீல். அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட் ஆகல. ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல எதுவும் இல்ல. பட் ஷி அப்படி பண்ணும்போது ஐ ஃபீல் வாவ்! நல்லா இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு நெறைய விஷயம் கத்துக்கிட்டோம். நெறைய நோட்ஸ் எழுதினோம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாங்க. தெரியாதது எல்லாமே ஃபர்ஸ்ட் நாளே நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். 18 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. டக்குன்னு முடிஞ்சுச்சு. பட் நெறைய விஷயம் கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டு எதையுமே இன்னும் முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். நெறைய கத்துக்கிட்டோம். தைரியமா ஒரு பிரைட் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு அப்படியே நம்மள ஓகே ப்ரிப்பேர் பண்ணிருவாங்க. அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அவங்களோட சொல்லிக் குடுக்குற விதம். ஷி டோன்ட் ஹெசிடேட் டு நம்ம என்ன கேட்டாலும் அவங்க ஹெசிடேட் பண்ணவே மாட்டாங்க. நல்ல விதமா சொல்லிக் குடுப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே. மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ் 9 டேஸ் மேக்கப், 9 டேஸ் ஹேர் ஸ்டைல். அப்புறம் எங்களுக்கு அடிஷனலா வந்து மெஹந்தி கிளாஸ் வந்துச்சு. மேக்கப், ஹேர் ஸ்டைல்ஸ், மெஹந்தி கிளாஸ் எப்படி நாங்க கத்துக்கிட்டாலும், அவங்க கிட்ட இன்னும் நெறைய கத்துக்கலாம். ஹவ் டு பி பொலைட். எப்படி நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட பொலைட்டா நம்ம கீழ ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி பொலைட்டா நடந்துக்கிறது. டைம் கீப் அப் பண்றது. இன்னொன்னு சொன்னது மாரியே நடந்துக்கிறது. அவங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா, அத கரெக்ட்டா முடிப்பாங்க. எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு மதியத்துக்கு மேல ஒரு நாளைக்கு வந்து எங்கேயோ போக வேண்டியிருந்துச்சு. எக்ஸாக்ட்லி எனக்கு மறந்துருச்சு எந்த இடம் அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் எங்க ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் சொல்லிக் குடுத்துட்டு, மதியத்துக்கு மேல நாங்க சாப்பிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். மார்னிங் அவங்க சொல்லிக் குடுத்தத பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த கேப்ல நாங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு எங்கள்ட்ட எல்லாமே வீடியோ இருக்கும். நாங்க எல்லாமே வீடியோ எடுத்திருப்போம். ஸோ, அத பார்த்து நாங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லன்னா ஸ்டாஃப்ஸ் கிட்ட டவுட் கேட்கலாம். அந்த பிராக்டிஸ் பண்ற கேப்ல எங்ககிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. "ஒரு இடத்துக்கு போறேன். நான் வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எக்ஸாக்ட்லி அவங்க போயிட்டு ஈவினிங் 3:00 சம்திங் அதுக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு மறுபடியும் மிச்ச ஹேர் ஸ்டைல எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அப்படி நாங்க சொல்லிக் குடுக்கறத அடுத்த நாள் மார்னிங் வந்து நாங்க பிராக்டிஸ் பண்ணோம். இப்படி அவங்க சொன்ன வார்த்தைய மீறினதே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் வருவேன், நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா கரெக்ட்டா வந்து பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சொன்ன மாரியே நடந்துக்கிறாங்க. அத கீப் அப் பண்றது பெரிய விஷயம். ஸோ ஐ அம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். அவங்க ஃபுல்லா எந்த தப்புமே அவங்க கிட்ட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஓகே. நான் இப்ப வந்து சர்டிஃபிகேட் அங்கேருந்து எங்களுக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 6 டேஸ் வந்து நம்ம வந்து மெஹந்தி கிளாஸ் முடிச்சோம். அதுக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட். இது வந்து மாஸ்டர் கிளாஸ். 9 டேஸ் வந்து மேக்கப், 9 டேஸ் ஹேர் ஸ்டைல். இதுக்காக கிடைச்ச சர்டிஃபிகேட். இது மட்டும் இல்லாம எங்ககிட்ட வந்து ஐடி கார்டு குடுத்துருக்காங்க. ஐடி கார்டுல வந்து ஒரு நம்பர் இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது அப்கிரேட் பண்ணோம் அப்டின்னா, அந்த நம்பர் சொன்னோம்னா, நம்மள அவங்களுக்கு ஈஸியா வந்து நமக்காக அவங்க என்ன நம்ம கேட்குறோமோ, அத வந்து ப்ரொவைட் பண்ண ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ஐடி கார்ட வந்து பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம ஓகே. இப்ப நான் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் காட்டுறேன். எங்களுக்கு அங்கேருந்து கிடைச்ச சர்டிஃபிகேட். இது வந்து 9 டேஸ் மேக்கப் அண்ட் 9 டேஸ் ஹேர் ஸ்டைல் முடிச்சதுக்கான மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட். இது வந்து எங்களுக்கு 6 டேஸ் வந்து அடிஷனலா மேக்கப் சாரி மெஹந்தி கிளாஸ் இருந்துச்சு. அதுக்காக கிடைச்ச சர்டிஃபிகேட்.
இது மட்டும் இல்லாம எங்ககிட்ட ஐடி கார்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுல ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது அப்கிரேட் பண்ணணும். அவங்கள கான்டாக்ட் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்டின்னா, அந்த நம்பர் சொன்னோம்னா, நம்மள வந்து அவங்களுக்கு ஈஸியா நமக்கு என்ன வேணுமோ அத ப்ரொவைட் பண்ணா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக அத பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து சந்தோஷி ஸ்ரீகர் மேம் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். வேற எங்கேயும் கிடையாது. ஓகேவா மக்களே? செகண்ட் வந்து அஷ்மிதா மேமோட அகாடமி. அவங்க அகாடமில தான் நான் 5 டேஸ் நெயில் டெக்னீஷியன் கோர்ஸ் கத்துக்கிட்டேன். நான் வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு டைரக்ட்டா அகாடமில போய் பார்த்து பேசி தான் சேர்ந்தேன். சேர்றதுக்கு முன்னாடி நினைச்சேன், அஷ்மிதா மேம் தான் சொல்லி தர போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டேன். பட் அஷ்மிதா மேம் கிடையாது சொல்லிக் குடுத்தது. அவங்க ஃப்ரெண்ட் இன்னொரு மேம் தான் சொல்லிக் குடுத்தாங்க. ரொம்ப நல்லாவே சொல்லிக் குடுத்தாங்க. அதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸ்டடீஸ்ல சொல்லிக் குடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒன் செகண்ட் நான் வந்து அவங்க சர்டிஃபிகேட் காட்டுறேன். இது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அவங்க குடுத்தது. இது வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக அஷ்மிதா மேம் கையால கிடைச்ச சர்டிஃபிகேட். இந்த 2 சர்டிஃபிகேட் தான் அங்கேருந்து கிடைச்சது. நல்லா தான் 5 டேஸ் நல்லா தான் போச்சு. ஒரு 2 இஷ்யூ மட்டும் அங்க நடந்தத வந்து நான் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்ம சாதாரண மனுஷங்க தானே. ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்கும்போது, இன்னொரு இடத்துல அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது தானே யோசிக்க தோணும். அப்படின்னு ஒரு 2 விஷயம் நடந்துச்சு. அதுல 1 வந்து ஒரு நாள் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அஷ்மிதா மேம் வந்து ரொம்ப சத்தமா வந்து அவங்க ஸ்டாஃப் கிட்ட கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் எதுக்குன்னு தெரியாது. என்ன இஷ்யூன்னு கிடையாது. ஒரே ஒரு வாட்டி அப்படி கத்துற வாய்ஸ் கேட்டுச்சு. நாங்க ஆப்போசிட்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் கண்டுக்காம சாப்பிட்டோம். உடனே எனக்கு டக்குன்னு யோசிச்சு சொன்னது, அந்த ஃப்ளஷ் அகாடமில அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா, அப்படி கிடையவே கிடையாது. எங்ககிட்ட வந்து ஸ்டாஃப் கிட்ட எங்களுக்கு சொல்லி தர சொல்லுவாங்களே தவிர, மத்தபடி மேம் எப்பவுமே ஜாலியா தான் அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு முதல் விஷயம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் வந்து 4த் டே அன்னைக்கு சர்டிஃபிகேட் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நாங்க போறோம். நான் சீக்கிரம் உடனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க வந்து. அவங்க மட்டும் போகல. அஸ்வினா மட்டும் போகல. எங்களுக்கு டீச் பண்ணியிருந்த மேமையும் கூட கூட்டிட்டு போனாங்க. பட் அவங்க போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சுச்சு, அவங்க கண்டிப்பா இன்னைக்கு திரும்பி வரமாட்டாங்க. நாளைக்கு தான் 5த் டே லாஸ்ட் டே தான் வருவாங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒருத்தவங்க பேசும்போதே நமக்கு தெரியும்ல. அவங்க பேசுறதுல அவங்க வருவாங்களா? இல்லையா? என்ன சொல்றாங்க? அப்படிங்கிறத புரிஞ்சுக்க நம்மளால முடியும். நாங்க உடனே சொல்லிக்கிட்டோம். "நாங்க வரமாட்டாங்க. நாளைக்கு தான் வருவாங்க" அப்படின்ட்டு. அந்த மாரி தான் அன்னைக்கு அவங்க வரவே இல்ல. நாங்க ஒரு 6:30, 6:45 வரைக்கும் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணோம். பட் ஒரு இன்னொரு கிளாஸும் இருந்துச்சு. முக்கியமான கிளாஸ். நாளைக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, அன்னைக்கு வந்து ஃபுல்லா அவங்க ஸ்டாஃப் தான் வந்து எங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. சொல்லிக் குடுக்கல. நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மத்தபடி வேற எந்த ப்ரொஃபஷனல் விஷயமும் மிஸ்டேக்கும் அங்க கிடையாது. அப்படின்னா நான் வந்து அஸ்மிதா மேம் கிட்ட கத்துக்கவே இல்ல. அப்ப அவங்களோட ப்ரொஃபஷனல்ல நான் எந்த விதத்திலயும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டீச்சிங்கே எனக்கு தெரியாதப்போ, நான் அவங்க பெஸ்ட்டா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. எனக்கு நடந்தது 2 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மட்டும் தான் ஒரு வேள அப்படி ஃபீல் பண்ணியிருக்கலாம். இல்ல அத வந்து குத்தம் சொல்றதுக்குலாம் எதுவும் கிடையாது. இந்த 2 விஷயத்தினால நான் உடனே கம்பேர் பண்ணி ஃப்ளஷ் அகாடமியோட தான் பார்த்தேன். அங்க அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ மத்தபடி எனக்கு எந்த விதத்தில எந்த ஒரு ப்ராப்ளமும் அந்த அகாடமில கிடையவே கிடையாது. பெர்சனலி எனக்கு எந்த ஒரு இஷ்யூ நடக்கல. நடந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி அன்கன்வீனியன்ட்டா இருந்துச்சே தவிர, அங்க வேற மத்தபடி டீச்சிங்க பத்தி குறை சொல்றதுக்கு எனக்கு அவங்க டீச்சிங்க பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது மக்களே. ஸோ இது ஒரு இஷ்யூவெல்லாம் யாரும் எடுக்க வேணாம். ஜஸ்ட் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். இதுல ஏதாவது தப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். மத்தபடி எந்த ஒரு ஆர்கியூவோ, சண்டே எதுவுமே வேணாம் மக்களே. ஸோ என்னோட இந்த கன்டென்ட் உங்களுக்கு எந்த விதத்துலயாவது தப்பா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ரியலி ஐ அம் சாரி. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணேன். மத்தபடி உங்களுக்கு இந்த கன்டென்ட் எந்த விதத்துலயாவது யூஸ் ஆச்சுன்னா, ஐ அம் ஹேப்பி. அப்கமிங் கண்டென்ட்ஸ்ல வந்து நான் என்னோட நான் கத்துக்கிட்ட ப்ரொஃபஷனல் மேக்கப் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குற மாரி நான் கண்டென்ட்ட வந்து அப்லோட் பண்ணுவேன். பாருங்க. புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே!